கல்வியை நம்மிடமிருந்து பிடுங்க வேலை நடப்பதாகவும் கல்வியில் தமிழகம் பெரும் பாய்ச்சலை நிகழ்த்தியுள்ளதாகவும் இயக்குனர் வெற்றிமாறன் தெரிவித்துள்ளார். கல்வி நம்ம எல்லாருக்கும் எவ்வளவு முக்கியம்னு சொல்லி தெரிய வேண்டியதில்லை. தமிழ்நாட்டில் எப்போதுமே கல்விக்கு முக்கியத்துவம் இருந்திருக்கு. அப்பா அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சாப்பாட்டுக்கு வழி இல்லைனாலும் பிள்ளைங்களை படிக்க வைக்கணும்னு நினைப்பாங்க. அது 50 வருஷமா தமிழ்நாட்டில் தொடர்ந்து கல்விக்காக நடந்த வேலை. அது இப்போ கல்வியை நம்ம கிட்ட இருந்து சிஸ்டமிக்கா எடுக்கிறதுக்கு ஒரு வேலை நடக்குதுன்னும் போது அதை சிஸ்டமிக்காவே எப்படி எதிர்க்கணும், அதை சிஸ்டமிக்கா எப்படி எதிர்கொள்ளணுன்றது தான் இந்த 4 வருஷத்துல நடந்திருக்கிறது. குறிப்பா இந்த மேடையில் நாம பார்த்த அந்த உயர்கல்வி இந்த வருஷம் சேர்ந்த அந்த மாணவர்களுடைய எண்ணிக்கை இருக்கு இல்லையா, அது எனக்கு ரொம்ப நெகிழ்வா இருந்தது. நாம ஒரு உண்மையிலேயே கல்வியில நாம ஒரு பெரும் பாய்ச்சலை கண்டிருக்கிறோம்னு தான் எனக்கு சொல்லணும்னு தோணுது. இது சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா நாம அங்க போயிடக்கூடாதுன்றதுக்கு அவ்வளவு வேலைகள் நடக்குது. ஆனாலும் நம்ம அங்க போவோம், எப்படி போக வைக்கணும்னு எங்களுக்கு தெரியும்னு செய்யற ஒரு செயல் ரொம்ப 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 நன்றிக்குரியது. நாம ரொம்ப அந்த அந்த மாணவர்கள் போல நாம் எல்லாருமே ரொம்ப நன்றியோட இருக்கணும். அண்ட் எல்லாரும் சொன்னது போல காலை உணவு ரொம்ப முக்கியம். பள்ளியில் அது கிடைக்குதுன்னு போது அதுக்காகவே பள்ளிக்கு வர்றவங்க இருக்காங்க. பள்ளியோட நின்றுடாம பல பேர் பள்ளியோட நிறுத்திடுறாங்க. ஆனால் இப்போ இந்த இயர் ஸ்கூல் டு காலேஜ் டிரான்சிஷன் அவ்வளவு இருந்திருக்குன்னு சொல்றாங்க. அது 2 மடங்கா அதிகமாக இருக்குன்றாங்க. அந்த அளவுக்கு திட்டங்களும் ஊக்கமும் அதை செயல்படுத்தக்கூடிய ஆற்றல் மிக்க ஒரு குழுவும் இருக்கிறது. நம்ம எல்லாருக்கும் கிடைச்சிருக்க ஒரு பெரிய பலம். கல்வியில் சிறந்த தமிழ்நாடு நிகழ்ச்சியில் பேசிய இயக்குனர் மிஷ்கின் அண்ணா மற்றும் கருணாநிதியின் முதல் சந்திப்பை குறிப்பிட்டு சிலாகித்து பேசினார். இந்தி போராட்ட சமயத்தில் ஒரு கையெழுத்து பிரதியை அடிக்கடி அண்ணா படிச்சாராம். படிச்சுட்டு யார்ப்பா ஒரு அழகா எழுதுறா, அந்த இளைஞரை நான் மீட் பண்ணணும்னு சொன்னாராம். அவரை பிடிச்சிட்டு கூட்டி நிறுத்தினாங்களாம். அண்ணா பார்க்கும்போது ஒரு 14 வயசு பையன் நின்றாராம். அவர் தான் மு. கருணாநிதி. அவர் ஷாக் ஆயிட்டாராம். என்னப்பா, நான் ஒரு 30 வயசு இருக்குன்னு நினைச்சா நீ 14 வயசுல இருக்கு, நீ ஸ்கூலுக்கு போலையான்னு. இல்லைங்க அண்ணா, நான் ஸ்கூலுக்கு போறது இல்லை அப்படின்னாராம். அதெல்லாம் வேணாம், முதல்ல நீ ஸ்கூலுக்கு போ, அதுக்கப்புறம் தான் அரசியல், அதுக்கப்புறம் தான் போராட்டம்னாராம். வீட்டுக்கு வந்துட்டாராம். அண்ணா சொன்னதை தட்ட முடியாது. ஆனால் வீட்டுக்கு யோசிச்சுட்டு, அண்ணா சொன்னதை தட்ட முடியாது, ஆனால் நான் தட்டுறேன், அது அண்ணாக்கு தெரியாமல் இருக்கணும். கடைசி வரைக்கும் ஸ்கூலுக்கே போகலையும். அவர் ஸ்கூலுக்கு போகாமல் வாழ்ந்ததுனால தான் நீங்கள் எல்லாம் ஸ்கூலுக்கு போகிறீங்க. இதை மறக்கவே கூடாது. நாங்கள் படிச்சுக்கிட்டே இருக்கோம். நான் இப்போ காரில் வரும்போது ஒரு பஸ் போகுது. அந்த பஸ்ஸில் திருநங்கைகளுக்கும் திருநம்பிகளுக்கும் ஒரு திட்டம் அப்படின்னு இருக்கு, சிறகுன்னு ஒரு திட்டம். நாங்கள் 2 பேரும் அரசியலுக்கு அப்பாற்பட்டவங்க. ஆனால் அந்த குடும்பத்தில் தான் நாங்கள் எப்பயுமே இருக்கிறோம், எப்பயுமே கூட பழகிக்கிட்டே இருக்கோம். ரொம்ப ரொம்ப நீங்கள் எல்லாம் கொடுத்து வச்சவங்க. நாங்கள் ஸ்கூலில் படிக்கும்போது, கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கும்போது எங்களுக்கு எந்த ஹெல்ப்புமே இல்லை. ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் படிக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தோம். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் இந்த அரசும் முதல்வரும் எனது மதிப்பிற்குரிய என் இதயத்திற்கு சொந்தமான தம்பியும் புன்னகை அரசர் அன்பிலும் 3 பேரும் சேர்ந்து உங்களை பத்திரமா பார்த்துக்கிறாங்க. அதை மறக்கவே கூடாது. அவ்வளவு நல்ல திட்டங்களை உங்களுக்கு படிக்கிறதுக்காக சொல்றாங்க. நீங்க படிக்கணும். இனி வாழ்க்கையில் உங்களுக்கு எந்த முட்டுக்கட்டையுமே கிடையாது, எந்த முட்டுக்கட்டையும் கிடையாது. உங்க வேலை படிக்கிறது தான். உங்களுக்காக எல்லா செலவையும் எல்லா பொறுப்புகளையும் உங்கள் தாய் தந்தை போல முதல்வர் ஐயா உங்களை பார்த்துக்கிறாரு. துணை முதல்வர் அதை வழி நடத்துறாரு.
எல்லா நல்ல திட்டங்களும் மக்களுக்கு போய் சேர மாதிரி அன்பில் பார்த்துக்கிறாங்க. நான் அவங்க 3 பேருக்கும் பர்சனலாக நான் கடப்படுறேன். நான் இந்த விஷயத்தில் இன்னொரு விஷயத்தை இங்கே சொல்லணும். நான் சொல்கிறதுக்கு, உலகத்திலே ஒரு மிகச்சிறந்த ஆளுமை என்று கருதப்படுகிற இளையராஜாவுக்கு விழா எடுத்ததுக்கு அவங்கள காலை தொட்டு நான் கும்பிட்டுக்கிறேன். உலகத்தில் எந்த அரசும் ஒரு இசைக்கலைஞனுக்கு எடுக்காத ஒரு விழாவை ஐயா முதல்வர் ஐயா எடுத்திருக்காரு. அவருக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். இதை விட அவர் வாழ்க்கையில் அச்சீவ் பண்ணது, இளையராஜா ஐயா அச்சீவ் பண்ணது எதுவுமே இல்லை. அவ்வளோ பெரிய விழா. இந்த உலகத்தில் இருக்க எல்லா தமிழர்களும் பார்த்தாங்க அந்த விழாவை. அப்படியாப்பட்ட விழா எந்த கலைஞனுக்கும் எந்த உலகத்தில் யாருமே எடுக்கப்படாத ஒரு விழா எடுத்து. தன்னை நடிப்பை விட்டு அனுப்பினாலும் படிப்பை வைத்து வாழ்க்கையை நடத்தி விடுவேன் என நடிகர் சிவகார்த்திகேயன் தெரிவித்துள்ளார். லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னாங்க. சாப்பாட்டுக்கு கஷ்டமா இருந்தது, போயிட்டு வர பஸ் வசதி இல்லை, நடந்து போய் படித்தோம் அப்படின்னு சொல்லி. நான் 3 வேளையும் சாப்பிட்டு தான் ஸ்கூலுக்கு போனேன். ஏன்னா எங்கள் அப்பா ஒரு வேளை சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு போய் படித்ததுனால நான் ஆட்டோலையும் ரிக்ஷாலையும் ட்ரெயின்லையும் பஸ்லையும் நான் ஸ்கூலுக்கு போனேன். எங்கள் அப்பா நடந்து ஸ்கூலுக்கு போனதுனால. ஸோ ஒரு தலைமுறையில் ஒருத்தர் படித்தா அதுக்கு அடுத்து வர தலைமுறைகள் எல்லாம் நல்லா இருக்கும்ன்றதை நான் என் குடும்பத்தில் இருந்து பார்த்துருக்கேன். எங்கள் அப்பா அவங்க வீட்டில் இருந்த வசதிக்கு அவர் நினைச்ச படிப்பை படிக்க முடியல, கிடைச்ச படிப்பு தான் படிச்சாரு. அவர் 1 டிகிரி வாங்கினாரு. ஆனா அவருடைய பையன் என்ன 2 டிகிரி படிக்க வச்சாரு, பிஇ எம்பிஏன்னு. எங்க அக்கா 3 டிகிரி முடிச்சிட்டாங்க. பிஇ எம்பிபிஎஸ் எம்டி எஃப்ஆர்சிபி முடிச்சிருக்கிறாங்க. நான் பிஇ எம்பிஏ படிச்சதுக்கும் இப்ப செய்யற துறைக்கும் சம்பந்தமே இல்லை. நீ படிச்சது வேற, ஆனா நீ நடிச்சுக்கிட்டு இருக்கிய அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனா நான் நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது இப்பவும் எனக்கு இருக்கிற பெரிய நம்பிக்கை, இந்த இண்டஸ்ட்ரி ரொம்ப ரொம்ப சவாலானது, சினிமா இண்டஸ்ட்ரி. அதுவும் எந்த ஒரு பின்னணியும் இல்லாமல் எந்த ஒரு துறைக்குள்ள நுழையிறதே ரொம்ப அசாத்தியமான விஷயம். அப்படி அந்த துறைக்குள்ள நுழைஞ்சு அங்க சவால் வரும்பொழுதெல்லாம் எனக்கு இருக்கிற ஒரே தைரியம், என்கிட்ட 2 டிகிரி இருக்கு, இங்க இருந்து அமிச்சிட்டீங்கன்னா நான் ஏதாவது ஒரு வேலை செஞ்சாலும் என்னால பொழைச்சிக்க முடியும் அப்படின்றது தான். அப்படி நிறைய பேருக்கு இங்க கனவுகள் இருக்கு. நான் படிப்பு டீசெண்டா படிச்சேன் நான். ஆனா சினிமா மேல ஒரு ஆர்வம், அதனால இந்த பக்கம் வந்துட்டேன். ஆனா இங்க இருக்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கனவு இருக்கிறத பாக்குறேன். அந்த கனவை நோக்கி நீங்க ஓடுறத கவனிக்கிறேன். உங்களுடைய ஒவ்வொரு கதைகளும் நிறைய பேருக்கு தன்னம்பிக்கையை கொடுக்குது. இன்னைக்கு எனக்கு இன்னும் பெரிய நம்பிக்கையை கொடுத்துருக்குது. இந்த திட்டத்தினால பயன்பெற அத்தனை மாணவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இத்தனை பேர் வாழ்க்கையை மாற்றி கொண்டிருக்கிற அரசுக்கும் முதல்வர் அவர்களுக்கும் அதிகாரிகள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி அண்ட் வணக்கங்கள். எனக்கு வேற என்ன சொல்லணும்னு தெரியல. நான் ஃபைனலா ஒண்ணே தான் சொல்றேன். லைஃப்ல நீங்க ஜெயிக்கணுமா, இல்ல சம்பாதிக்கணுமா, வீடு வாங்கணுமா, கார் வாங்கணுமா, இல்ல சக்சஸ்ஃபுல்லா இருக்கணுமா, அம்மா அப்பாவை பார்த்துக்கணுமா, எல்லாரும் முன்னாடியும் மரியாதையா இருக்கணுமா, எல்லாருக்கும் சமமா இருக்கணுமா, 1 ஸ்டாப் சொல்யூஷன். படிங்க, மார்க்குக்காக கொஞ்சம் படிங்க, வாழ்க்கைக்காக நிறைய படிங்க. அன்று கட்டை விரலை கேட்டார்கள், இன்று புதிய கல்விக் கொள்கையை அறிமுகம் செய்து கல்வி கற்பதை தடுக்கிறார்கள் என இயக்குனர் தியாகராஜன் குமாரராஜா மத்திய அரசை கடுமையாக சாடியுள்ளார். நாம் எதுக்கு படிக்கிறோம்? படிச்சு நல்ல வேலைக்கு போய் சம்பாதிச்சு குடும்பத்தை காப்பாற்றி, அப்பா அம்மாவை காப்பாற்றி, குழந்தைங்களை காப்பாற்றுறதுக்காக போகிறோம். அதை நான் ஒரு வேளை என்னால் முடிஞ்சு நான் ஒரு 1 கோடி ரூபாய் யாருக்கும் கொடுத்தேன்னா அவங்களால சந்தோஷமாக வாழ்ந்துட முடியும். ஆனால் என்கிட்ட அந்த 1 கோடி ரூபாய் இருக்காது, ஏன்னா நான் அதை கொடுத்துட்டேன். ஆனால் கல்வி இருக்கு இல்லையா, அதை வைத்து நாம் கற்று நாம் பணம் ஈட்டும் பொழுது அந்த கல்வி என்னையும் அறிவாளியாகவே வைத்திருக்கும், அதை வாங்குபவரையும் அறிவாளியாக வைத்திருக்கும். என்னிடம் இருக்கும் கல்வி அவருக்கும் போய் சேரும், அவரை எனக்கு சமமாக மாற்றும், அல்லது என்னை அவருக்கு சமமாக ஏற்றும். இதனால தான் கல்வியை கற்கக்கூடாதுன்னு பழங்காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் தடுத்துக்கிட்டே இருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். கற்றுக்கிட்டு வந்திருந்த நாம
ஏன் நடுவில் கல்வியை இழந்தோன்றதை யோசிக்கணும். 2 விதமான கருத்தியல்கள் இருக்கு கல்வியை சார்ந்து. ஒன்று திராவிட கருத்தியல், எல்லாரும் படிக்கணும், எல்லாரும் அறிவாளியா இருக்கணுங்கிறது. இதை இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த பாண்டிய நெடுஞ்செழியன் காலத்திலிருந்து போன செஞ்சுரியில் இருந்த பாரதியார் வரைக்கும் அவர் கூட சொல்லியிருக்காரு, அன்ன சத்திரம் 1000 நாட்டலும் ஆலயம் 10000 கட்டலும் அப்படின்னு சொல்லி அதோடைய எண்டில் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த பல புண்ணியங்களை தாண்டி கோடி மடங்கு பெரிய புண்ணியம் அங்கே ஒரு ஏழைக்கு கல்வி அறிவித்தல் சொல்லியிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு புண்ணியமான செயல் கல்வி அறிவிக்கிறது. இப்போ ஆரிய கருத்தியல்ல என்ன நடந்திருக்குன்னா, கற்கணும்னு ஆசைப்பட்ட ஒரு பையன் போய் ஒரு ஆசிரியர்கிட்ட கற்கணும்னு கேட்டபொழுது, நீங்க எந்த ஆளுன்னு கேட்டு உனக்கு சொல்லித்தர மாட்டேன்னு அனுப்பிச்சிட்டார். ஆனா அவனே போய் வில்வித்தை கற்றுக்கிட்டு அவர்கிட்ட போய் நின்ன போது அவருடைய கட்டை விரலை அவர் வாங்கிட்டார். அவர்கிட்ட போய் கர்ணன் பின்னாடி கத்துக்கணும்னு நினைச்ச பொழுது கர்ணனையும் நீ என்ன ஆளுன்னு கேட்டு அனுப்பிச்சிட்டார். அவர் கிருபாச்சாரியார்கிட்ட போய் கேட்ட பொழுது அவர் கேட்கும் பொழுது இல்ல நான் மேட்டுக்குடின்னு சொல்லி அவர்கிட்ட தொழில் கத்துக்கிட்டார். ஆனால் அவரும் அப்படிப்பட்டவர் இல்லைன்னு தெரியும் பொழுது அவர்கிட்ட நீ கற்ற கல்வி எல்லாம் உன்னை விட்டு ஒரு நாள் போய்விடும் சொல்லி சாபம் கொடுத்து அதையும் புடிங்கிறார். இப்படி துரோணாச்சாரியார், கிருபாச்சாரியார் ஆரம்பிச்சு ராஜகோபாலாச்சாரியார் வரைக்கும் நாம் படிப்பதை தடுத்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் இந்த கொள்கைக்கு எதிராக சமத்துவம் இருக்கக்கூடாதுன்னு சொல்ற இடத்துல சமத்துவமும் சமூக நீதியும் இருக்கணும்னு சொல்ற ஒரு கட்சி, ஒரு கொள்கை ஆட்சியில் இருக்கும் பொழுது அவங்க எல்லாரையும் படிக்க வைக்கிறதுக்கு எத்தனை திட்டங்கள் முடியுதோ அத்தனை திட்டங்களையும் போடுறாங்க. காலை உணவு கொடுக்குறாங்க, நான் முதல்வன் இருக்கு, தமிழ் புதல்வன் இருக்கு, இப்படி அவங்க ஒரு வரிசையா திட்டங்கள் போட்டு எப்படியாவது படிச்சிருக்கன்றாங்க. நீங்க கட்டணம் இல்லாம பேருந்து கொடுக்குறாங்க, வேற யாரும் ஆட்சி பண்ணாலும் அவங்க மடிக்கணினி கொடுக்குறாங்க, சைக்கிள் கொடுக்குறாங்க, எப்படியாவது படிச்சு மேலே போயிருங்கிறாங்க. இதை தடுப்பதற்கு அவங்க முன்ன கட்டை விரல கேட்ட மாதிரி, கர்ணனுக்கு அம்னீஷியா கொடுத்த மாதிரி இப்போ புதிய கல்விக் கொள்கை ஒன்று கொண்டாந்து உங்களை தடுக்கிறத தடுக்க பார்க்குறாங்க. இதை இப்படி அவங்க தடுத்து இதை ஏற்க மாட்டோம்னு சொன்னவங்களுக்கு நமக்கு நியாயமா வர வேண்டிய 2150 கோடி பணத்தை தரமாட்டேன்னு சொல்றாங்க. இப்போ நமக்கு உடன்பாடு இல்லாத அல்லது கொள்கையாக அரசியலாக முரண்பாடு கொண்ட ஒரு கட்சி ஒன்றியத்தை ஆளும்போது எந்த உதவியும் இல்லாமல் கைகளை கட்டி கால்களை கட்டி தண்ணீரில் போட்டதுக்கு அப்புறமா நீந்தலாம் என்று பார்க்காமல் தான் நீந்தி தமிழக மக்களையும் கரை சேர்க்கக்கூடிய ஒரு உழைப்பை செலுத்தியிருக்கக்கூடிய இந்த முதல்வருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்.